இதுக்கெல்லாம் காரணம் சாராள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், சொல்லலாம், பழி அப்படி போட்டுடலாம். இதுக்கெல்லாம் காரணம் ஆபிரகாம். இதெல்லாம் தாவீது சொன்னார் இல்லையா, தாவீது நான் கேட்டேனா ஐயா பாஸ்டர், நான் போய் கேட்டேன்னு நினைக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 1ஆவது அதிகாரம் 16வது வசனத்தில் 6வது வசனத்தில் சொல்கிறாங்க, 16 வயசு பூம்பாவை அழகிய பெண் அபிஷாக். அது படித்தோடனே நமக்கு ஷாக். என்ன பண்ணிட்டானுங்க இந்த படுபாய்ங்க? கூட்டம் வந்து ராஜாவுக்கு சூடு உண்டாக்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க. ராஜா தானே, எழும்பி எதையாவது கூப்பிட்டு எவனையாவது யாரா அது மாதிரி செஞ்சது, உங்களை இதை பண்ணுறோம் அதை பண்ண சொல்லியிருப்பாரா? இவர் கன்சாடையாக இருக்கார். ராஜாவில் அறியவில்லைன்னு போட்டிருக்கு. ஏன்னா ஒரு நர்ஸு கிடைக்கல உங்களுக்கு அந்த ராஜ்யபாரத்தில், ஒரு நர்ஸு ப்ரைவேட் நர்ஸு கிடைக்கல உங்களுக்கு ராஜாவுக்கு பணிவிடை பண்ணுறதுக்கு. எல்லாம் சிம்பிளாக பண்ணுங்கப்பா விடுங்கப்பான்ற மாதிரி தாத்தா படுத்துன்னு இருக்குது. ஏஞ்சி நிற்க முடியலையா? சரீரத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பிரியப்படுத்துறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். பெட் ரிட்டனாக இருக்கிறப்போ பிரியாணி வாங்கி வருவான், கோமாவில் இருக்கிறவனுக்கு கோழி பிரியாணியும் பாயாலாம் வரும். யாரா சாப்பிட்றது இதெல்லாம்? சாத்துக்கொடி எதுனாலும் ஆணு படுத்துன்னு இருக்கான். அவனுக்கு என்ன தெரிய போகுது? பாவம், வந்ததுன்னு தெரியாது, போனதுன்னு தெரியாது. இருக்கிறவனை விட்டுடுறான், பசியாக இருக்கிறவனை விட்டுடுறான். அவன் பிள்ளைங்களுக்கே நிறைய பிள்ளைங்க கல்யாணம் ஆகலை. அதில் ஒன்று காஞ்சி போனது வந்து இவன் செத்து போனோன்னு வந்து பத்சேபாலிட்டே கேட்குது, அபிஷேக் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறியான்னு. சாலமோன்னு சொல்லிட்டான், அவ்வளோதான் உனக்கு கண்ணே போடுவேன் நான். என்னடா என்ன ஃபேமிலிடா நம்ம. சாலமோன் எல்லாம் தெரிஞ்சோம். நம்ம ஃபேமிலி என்ன மாதிரி ஃபேமிலி, எந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து இந்த மாதிரி பேச்சு பேசுகிற நீ? ஓடியா போயிட்டாங்க. தான் ராஜா அறியலை இல்லையா, அவன் அழகு. இதுங்க ஃபேமிலியே ஒரு மாதிரி ஹியூமனைசிங் ஃபேமிலி ஆயிடுச்சு. சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், அதான் உண்மை. தாவீது விட்டு போன வித்து தானே சாலமோன். ஒத்தாசை வரும், எல்லாமே ஒத்தாசை நினச்சிடாதீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. எல்லாம் ஒத்தாசை மாதிரி தான் தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு துணை வேணும்னு. நான் டக்குன்னு போனேன், இந்த அம்மாவை கருத்தை காமிச்சார். அந்த அம்மாவை தான் காட்டினார் அவனுக்கு, வேறு அம்மாவே இல்லையா உலகத்தில். அது ஏற்கனவே அம்மாவானதுராது, அது ஏற்கனவே அம்மா நட்டியோ அது இல்லை, அப்போ புருஷன் இல்லை, அதனால் நீ பிக்கப் பண்ணுறியா? ஐ சா இன் விஷன் சொல்கிறது கொஞ்சமாக சத்தியத்துக்கு ஒத்து வரவானா உன் விஷயம் தரிசனம். இது மாதிரிலாம் தரிசனம் வருதா உனக்கு எவன் மட்டும் கல்யாணம் பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி தான் அந்த அம்மா ஐ சா இன் விஷன் ஸ்டார்ட் த மிஷன்ன்றோம். அது இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. வருகையில் கைவிடப்பட்டுரும், வீட்டில் கைவிடப்பட்டுரும். முதல்ல வருகை விட்டுருங்க, வீட்டில் நாரி போயிடும் பேர், ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் வாழ்க்கையை விளையாடாதீங்க. ஒத்தாசை வரும் பருவங்களே கண்ணில் ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் கவனம் முழுவதும் கர்த்தர்